வாழ்க வளமுடன். கோலப்பொடி தீந்துருச்சு. கடையிலேருந்து 3 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. அதில் கோல மாவில் வெள்ளை வெள்ளையேன்னு கோலம் போடுறதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ரேஷனில் போடுவாங்க பாருங்கள் அரிசி, அது கழுவி காய வச்சு பொடி பண்ணி வச்சாச்சு. இது 2 கப்பு. 1 கப்பு கொட்டிட்டு 1 கப்பு. அப்புறம் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணி, அரிசி மாவு, பச்சரிசி மாவு, கோலப்பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு 3ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலக்கி இந்த டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். சாணி வலித்து கோலம் போடுங்க. உங்கள் வாசலில் நின்று பார்த்துட்டு உங்களை பாராட்டிட்டு போவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் கோலம். வெள்ளை வெள்ளேன்னு விழுகும்.